ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னாக்கா, கஸ்டமைஸ்டு டிராயிங் ஒர்க் எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். கஸ்டமைஸ்டு டிராயிங்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்காக சொல்றேன். கஸ்டமைஸ்டு ஆர்ட் ஒர்க் அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு ஒரு டிராயிங் தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேபியோட ஃபேஸ் வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு முருகரோட ஃபோட்டோ தனியா தராங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பேபியோட ஃபேஸ எடுத்து அந்த முருகருடைய ஃபோட்டோல வந்து அட்டாச் பண்ணணும். அதாவது தலைய மட்டும் அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து தருவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமைஸ்டு ஆர்ட் ஒர்க். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய கஸ்டமைஸ்டு ஆர்ட் ஒர்க்ல என்னோட ஃப்ரெண்டோட இந்த தலை இருக்கு இல்லையா? ஸோ இந்த தலைய எடுத்து நம்ம இந்த உடம்பு கூட வந்து ஜாயின் பண்ண போறோம். ஸோ இத பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை. அந்த அப்ளிகேஷனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஷாட். ஸோ இந்த அப்ளிகேஷன யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் இந்த தலைய எடுத்து அந்த உடம்பு கூட அட்டாச் பண்ண போறோம். ஸோ அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அத வந்து எப்படி டிராயிங் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நம்மளோட சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா, இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டுட்டோரியல் பேஸ் பண்ண சேனல். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இந்த டுட்டோரியல் வீடியோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன பிரஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஷாட் அப்ளிகேஷன் வந்து உங்களோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இன்ஷாட் அப்ளிகேஷன். ஸோ இது நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா நடுவில் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருக்கேன். நியூன்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபோட்டோ பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து எந்த பேக்ரவுண்ட் ஃபோட்டோவில் நம்ம ஆட் பண்ண போகிறோம், அந்த பேக்ரவுண்ட் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது கரெக்டாக இருக்குது. ஸோ திரும்ப கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா பிஐபி மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா கேலரிக்குள்ளார போகும். உங்களுக்கு எந்த ஃபேஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ என்னோடய ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜியாக நான் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களோட ஃபோட்டோ பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இல்லை அப்படின்னாக்கா கூகுள்குள்ளார போய்ட்டு ரிமூவ் பேஜி அப்படிங்கிற .com போய்ட்டு அதுக்குள்ளார உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா அதுவே பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணி தந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிஎன்ஜியாக கிடச்சதுக்கப்புறம் இது மாதிரி நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேஸ் வந்து அந்த பாடிக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி நமக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வச்சுக்கிட்டு இருக்க இந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வளைஞ்சிருக்கு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் வளைச்சி இந்த பாடிக்கு செட் ஆகிற மாதிரி வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஃபேஸை. ஸோ அதே மாதிரி சைஸ்லாம் கரெக்டாக பார்த்து ஃபிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில பேர் சின்னதாகவும் பெருசாகவும் ஃபிட் பண்ணுறீங்க. வச்சு முடிச்சதுக்கப்புறம் மேலே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா அது நம்ம கேலரிக்கு சேவ் ஆகிடும். சேவ்டுங்கிற ஆப்ஷனை இதுக்கு ஒரு டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சில டைம் சேவ் ஆகாமல் கூட போகலாம். இப்போ ட்ராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த பிக்சர் வந்து நான் பக்கத்தில் வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டில் வந்து நம்ம ஃபேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபேஸ்க்கான அந்த மார்க் என்ன அப்படிங்கிறது வந்து நான் வச்சுக்கிறேன். நான் இந்த ட்ராயிங் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ ஹேண்ட் மெத்தடில் தான் நான் யூஸ் பண்ணி வரைகிறேன். ஜஸ்ட் இது வந்து நான் பர்ஃபெக்டாக அந்த ட்ராயிங் மாதிரியே வரையலை. ஃபேஸை மட்டும் நான் உங்களுக்காக நான் மாற்றி காமிக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு அந்த ஆர்டிஸ்டிக் லுக்கில் இருக்கக்கூடிய அவுட்லைன் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம இப்போ ஒரு ரஃபாக ஒரு அவுட்லைன் போட்டோம் அப்படின்னாக்கா போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. ஃபஸ்ட்டு ஐ, அப்புறம் நோஸு, அதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய லிப்ஸு போங்க. போயிட்டு சைடில் இருக்கக்கூடிய ஃபேஸோட ஷேப்பு, அதுக்கப்புறமா நம்ம அந்த காது இருக்கு இல்லையா? இந்த காது வரையலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரைகிறப்போ உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஐடியாவும் கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் நம்ம இதை வரையலாம், அடுத்த ஸ்டெப் இப்படி வரையலாம்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பழகிடுவீங்க. ஜஸ்ட் இப்போ நான் வந்து கீழே இருக்கக்கூடிய மவுத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பியர்ட்லாம் வரைகிறேன் பாருங்கள். ஜஸ்ட் நான் வந்து இதெல்லாம் ஒரு ரஃப்பான டயக்ராம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த கழுத்து தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த ஃபேஸ் வரைகிறப்போ ஏன்னா நம்ம அந்த கழுத்தை தான் தூக்கிட்டு போயிட்டு அட்டாச் பண்ணுவோம். நம்ம எந்த பாடி கூட அட்டாச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த பாடி கூட. ஸோ இந்த மாதிரி இந்த ஹேரெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஜஸ்ட்டு சின்ன சின்ன லைன்ஸ் மட்டும் நான் போட்டு விட்றேன். இது ஜஸ்ட்டு ஒரு ரஃப் டயக்ராம் அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு நமக்கு ஒன்றும் டீட்டெயில்ஸ்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த விஷயம் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிகிற அளவுக்கு நம்ம அவுட்லைன் போட்டால் போதும். இப்போ நான் டிஷர்ட் வரைகிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு மெயினான விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணுற ஆள் குண்டா இருப்பாரா, இல்லை ஃபிட்டாக இருப்பாரா, இல்லை ஒல்லியாக இருப்பாராங்கிறது ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இப்போ பாடி வரைய ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போது நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய நம்ம பைப்பில் இருக்கார் இல்லையா? ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒல்லியாக தான் இருப்பார். ஸோ அதனால் வந்து இந்த டிஷர்ட்டை வரைகிறப்போ பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் வந்து ஒல்லியாக வரைச்சிக்கிறேன். அதே மாதிரி கையும் எனக்கு ஏற்ற மாதிரி நம்ம பைப்பில் நான் நேரில் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நம்ம நண்பர் தான், அவர் எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியலையா? ஸோ அவரோட பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய அந்த பாடி ஷேப்பை மாற்றிக்க வேண்டியதான். பட் அவர் போட்டுருக்கக்கூடிய டிஷர்ட் ஒன்று தான். பட் நமக்கு ஏற்ற மாதிரி ஆள் எப்படி இருப்பாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சின்னதாகவும் பெருசாகவும் போட்டுக்க வேண்டியதான். அப்புறம் ஏதோ வந்து பெரிய விஞ்ஞானி மாதிரி கம்ப்யூட்டர்லாம் நோண்டிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ அதையும் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ஒரு ரஃப் டயக்ராம் அப்படிங்கிறதால அதிக அளவு டீட்டெயில் காட்டாமல் ஜஸ்ட் அந்த லைன்ஸ் மட்டுமே போட்டுக்கலாம். ரஃபாக அந்த கீபோர்டில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் கூட பாருங்கள், ரஃபாக போட்டுக்கிறேன். அப்புறம் பைப்பில் கம்ப்யூட்டர் ஒன்று நோண்டிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த கம்ப்யூட்டரையும் நம்ம வந்து
போட்டுக்கலாம். ஜஸ்ட் இது வந்து ஒரு அவுட்லைன் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கேல் வச்சு போடணும். பட் நான் வெறும் கையிலே போட்டுட்ருக்கேன். உள்ளே இருக்கக்கூடிய பெசில்ஸை போட்டுப்போம். வெறும் கம்ப்யூட்டர் விட்டால் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ உள்ளே ஏதோ ஒன்று இருக்க மாதிரி, சும்மா அதில் இருக்க மாதிரி அந்த பேஜஸ் மட்டும் நான் போட்டு விட்றேன். ஓவர் டீட்டெயிலிங் பண்ணலை. ஸோ ஆர்டிஸ்டிக் லுக்குக்காக நம்ம வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி கிறுக்கி விட்டோம்னா அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ராயிங் வந்து பண்ணணும். இது வந்து பேசிக் தான். இதோடைய அட்வான்ஸ் லெவலாம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.